பாத்துக்கிற விட்டு. என்ன ஆடாம அசையாம அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க? யார் நீ? என்ன தெரியல. யார் நீ நான் கேட்டீங்க? ஐயோ சொன்னா என்ன தெரியலையாடி உனக்கு? என்ன தெரியலையாடி உனக்கு? நான் இல்லைன்றதுக்காக வீடெல்லாம் அப்படியே போட்டு வைக்கிறது? ஒரே குப்பையா இருக்கு, கவனிக்கிறதுக்கு ஆள் இல்ல. நூலாட்டம் இழைச்சிட்டீங்க. நான் இல்லைங்கிற கவலையா? அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே நல்லா சாப்பிட்டு உடம்பு தேத்திக்கங்க. ஐயோ எவ்வளவு நாளைக்கு அப்புறம் பாக்குறேன் உங்களை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். வாங்க, உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, வந்துடுறேன். சரிங்க. எனக்கு என்ன தனியா விட்டு போறீங்களே, எனக்கு பயமா இருக்கு. நானும் வரேன். வாவ், அப்படி போடு. எப்படி பயந்து ஓடுற பாரு. அது சரி, என் நடிப்பு எப்படி அசத்திட்டல? உனக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணமா? குறி சொல்லி எவ்வளவு பேரை ஏமாத்தி இருப்பேன். இத பார், என் தொழிலை கேவலப்படுத்தினா அப்புறம் நான் போய்கிட்டே இருப்பேன். ஆமா, விளையாட்டு கூட சொல்லக்கூடாது. வச்ச ஜாமா வச்ச இடத்துல இருக்கிறது இல்ல. இந்த வீட்டுல ஐயாவும் போயிட்டாரு, அம்மாவும் போயிடுச்சு. நீ ஏன் பயந்து கத்துற? ஏன் பயப்படுறேன்னா, ஒரு பக்கம் ஆவி, இன்னொரு பக்கம் பாவி. நான் என்னடி பாவம் பண்ண? ஐயோ, இது எது இது? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, அதான் தங்கம். எப்படி ஆளு? அது பேர் மாதிரியே மனசு தங்கம். தங்கம், ஏன் என்ன பார்த்து இப்படி பயப்படுற? இங்க பாரு, நான் தான் சுஜி. என்ன பாரு, நான் உயிரோட தான் இருக்கேன். நீ மலையில இருந்து கீழே விழுந்து செத்துட்டதா சொன்னாங்க. ஆமா, மலையில இருந்து விழுந்தது உண்மைதான். ஆனா அங்க இருக்கிறவங்க என்ன காப்பாத்தி திரும்ப இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. நிஜமாவா? ஆமா தங்கம். எப்படியோ நல்லபடியா வந்து சேர்ந்த பாப்பா. நீ போனதுல இருந்து இந்த வீடும் சரியில்லை, சின்னையா கோணமும் சரியில்லை. அது கிடக்குது. என் கையால சோறு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. வா பாப்பா, உனக்கு பிடிச்ச மோர் குழம்பு வச்சிருக்கிறேன். ஏன் தொட்டுக்க கருவாடு இல்ல? கருவாடா? கருவாடெல்லாம் சாப்பிடுவியா? மாஸ்டர், உங்களை எந்த விளையாட்டிலும் தோக்கடிக்க முடியாது. இங்க விளையாண்டது போதும். நாம விளையாண்ட விளையாட்டுல எல்லாரும் ஒட்டு மொத்தமா தோத்துட்டோம். என்ன சொல்றீங்க? நாம கொலை செஞ்ச சுஜி திரும்பி வந்துட்டா. தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சா இல்ல கனாகின ஏதாவது கண்டியா? இல்ல, சுஜி வந்திருக்கிறது உண்மை. ஏன் வீட்டை சரியா கவனிக்கிறது இல்லைன்னு என்ன கூட அறிஞ்சா. என்ன உளறீங்க? நாம தானே அவளை கொலை செஞ்சு கார்ல வச்சு தள்ளி விட்டோம். அவ எப்படி திரும்ப உயிரோட வர முடியும்? எனக்கும் அதான் குழப்பமா இருக்கு. குழம்பாதே, அந்த சுஜி நானும் பார்க்கணும். தங்க ஒரு மாதிரியா இருந்தாலும் கருவாட்டு குழம்பு சூப்பரா இருந்துச்சு. நீ இதெல்லாம் சாப்பிட்டது இல்லையா? பாவம், இந்த மாதிரியே கொடுத்துட்டே இருந்தேன்னு வை, நல்லா ஆட்டு கொடுப்பேன். என்ன நடிச்சே நீ? அந்த சொர்ணாவை அடிச்சல்ல, அவ திருப்பி அடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? பாத்தியா பயமுறுத்துற? பாத்தியா, நானே இங்க வயத்தை நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கேன். அது தலையும் அந்த வேசமும் பார்த்தோடனே நம்மளுக்கு அப்படியே அந்த மந்திரவாத ஞாபகம் வந்துச்சு. கை நீட்டி அடிச்சிட்டேனே. அந்த திருட்டு கும்பல் வருது சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? என்ன சொல்ற? ஏம்மா, ஐயோ, வாங்க. என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் சாப்பிடாம காத்துட்டு இருக்கிறது? சாரி டியர், இது யாருன்னு தெரியுதா பாரு. பாத்தீங்களா, என்ன இப்படி கேட்டீங்க? அங்கிள் என்னால மறக்க முடியுமா? என் கல்யாணத்துக்காக அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. அவர் கூட்டிட்டு வந்த மாப்பிள்ளை எல்லாம் விரட்டிட்டு தானே நம்ம கல்யாணம் ஆச்சு. கடைசி அங்கிள் நான் எங்க பார்த்தேன்? அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்களை வெளியூர் போக சொன்னீங்களே, அங்க தானே பார்த்தேன். அதுவே கடைசி நினைச்சீங்கல்ல? அட, உங்களை அப்பா வேலையை விட்டு நீக்கிட்டார்ல, திருப்பி அங்க உங்களுக்கு நல்ல வேலையா கொடுத்திருக்காரு. உங்களுக்கு பெரிய மனசு, சீக்கிரம் எல்லாரையும் மன்னிச்சிடுவாரு.
ஐயோ சொன்னா என்ன ஜோரமா? பாத்தியா சொன்னா என் வீட்டுக்காரர் நான் எங்க உயிரோட இருக்க என் போட்டோக்கு மாலை மாட்டி வச்சிருக்காங்க. நான் செத்து போயிட்டேன்னு மாலை மாட்டினீங்களா இல்ல மனைவிய கண்கண்ட தெய்வம் மாலை மாட்டினீங்களா? எஸ் திஸ் ஐ நோ அண்டர்ஸ்டாண்ட். ஏம்மா என்ன நடக்குமோ ஒண்ணுமே புரியலையே. சுஜி, நீ எப்பவுமே ஒரு இங்கிலீஷ் ரைம் சொல்லுவியே, அது கொஞ்சம் சொல்லுமா? ஐயோ போச்சு. எது பாடுமா. ஓ பாட்டா? முன்னாடி சொல்ல வேண்டியதானே. ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்ன தொண்டை கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. இருந்தாலும் பாக்குறேன். ஒண்ணுமே புரியலை உலகத்திலே என்னமோ நடக்குது மர்மமா இருக்குது. Why the hell are you laughing? Yes, yes. What is this? வந்திருக்கிறது நிச்சயமா சுஜி இல்ல. உங்க எல்லாரையும் விட அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். வந்திருக்கிறவளுக்கு சுஜியோட உருவ ஒத்துமை இருக்கலாம், ஆனா நட உட பாவனை எல்லாமே மாறுது. சொன்னா சொல்றதும் சரிதான். நாம திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்ட யாரோ தான் அவளை இங்க அனுப்பி வச்சிருக்கணும். முதல்ல அது யாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு தெரியும். வந்திருக்கிறவ தன்னை சுஜின்னு சொல்லிக்கிறா. அப்படி பார்த்தா அவ ராமோட வைஃப், அதாவது இப்ப என்னோட மனைவி. இன்னைக்கு ராத்திரி அவளை என் படுக்கைக்கு கூப்பிட போறேன். தான் கற்பை காப்பாத்திக்க அவ சுஜி இல்லைன்றத சொல்லுவா. அப்ப உண்மை தானா வெளியில வரும். வெரி குட். என்ன பயந்துட்டியா? நீங்க இங்க நீ என் பொண்டாட்டி தானே? ஆ ஆ பொண்டாட்டி ரூமுக்கு புருஷன் வராம யார் வருவா? கரெக்ட்டா சொன்னீங்க. என்னது? வெக்கம். ஆஹா, இது என்னது? பாசம். ஆ. நான் இங்க இருக்கும்போது யார கண்ணு தேடுற? வேற யாருன்னா பாக்குறாங்களான்னு. ஓ, மறுபடியும் வெக்கமா? நம்ம கல்யாணம் ஆன புதுசுல இந்த பெட்ரூம்ல நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஓ ஞாபகம் இருக்கே. கல்யாணம் ஆன புதுசுல நீங்க எவ்வளவு அழகா கொரட்டு விடுவீங்களே. ஞாபகம் இருக்கு. வேற எதுவும் ஞாபகம் இல்லையா? வேற ஒண்ணு ஞாபகம் இருக்கே. ஒரு நாளைக்கு நீங்க தூக்கத்துல வளர்ந்தீங்களே, ஞாபகம் இருக்கு எனக்கு. என்னடி மெயின் மேட்டரை விட்டுட்டு வேற ஏதோ பேசிக்கிட்டு படு. ஐயோ நான் கிட்ட வந்தா நீ மூஞ்சி சொல்லிக்கிறான். நானு தூங்கிட்டு இருந்தேனா, தூக்க கலக்கம். மூஞ்சி கட்டு வந்துடுறேன். உடனே வந்துடணும். டேய் எங்க இருக்க நீ? எங்க போய் ஒளிஞ்சு நிக்கிற? ஐயோ, காசு காசப்பட்டு வந்தது உண்மைதான். அதுக்காக என் மானத்தை விட்டு கொடுக்க முடியுமா? இத்தனை நாள் கேள்வி வருஷம் போட்டு கட்டி காத்திருந்தேன். எல்லாம் அந்த மோசக்காரங்கிட்ட பஜார் அடி போலுக்குதே. எம்மா டேய் எங்க போய் ஒளிஞ்சு நிக்கிற? எங்க போயிட்ட நீ? இதோ வந்துட்டேன் பாப்பா. நான் எங்க வெளியில போறேன்? இந்த வீடே கெதின்னு தானே கிடக்குறேன். ஐ நான் கூப்பிட்ட வர மாட்டியா? அதான் வந்துட்டல்ல. ஐயோ சும்மா இருக்கிறே கொஞ்சம். இந்த பார், இனிமே நம்ம ரெண்டு பேருக்கு ஒத்து வராது. நான் போய்கிட்டே இருக்கேன். மாயமா இவ்வளவு நேரம் எங்க இருந்த நீ? புளியோதரை மீந்து போச்சுன்னு ஒரு புடி பிடிச்சு அது வயித்தை கலக்கிடுச்சு பாப்பா. அத பாத்ரூம்லயே செட்டில் ஆயிட்டேன். ஐயோ வாயை முடிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கியா? டா கேக்குறேன்ல, வாயை திறந்து சொல்றதுக்கு என்ன? என்ன பாப்பா இது? வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கிற, அப்புறம் வாயை திறந்து பேசுகிற. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டுல நான் இருந்தேன் பைத்தியம் பிடிச்சிரும் பாப்பா. ஐயோ நீ இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். முதல்ல வெளிய போ. சரி நான் போறேன். ஐயோ என்ன சொல்ல? அப்ப இருக்கிறேன். ஐயோ ஐயோ, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஒரே குழப்பமா இருக்கு. இந்த பார், சிரிச்சின்னா அப்புறம் பல்லம் கைடுறோம். நான் கிளம்புறேன். நீ எங்கேயும் போக முடியாதுமா கண்ணு. வாசக்கதவு காம்பவுண்ட் கதவு எல்லாத்தையும் அந்த ஃப்ராடு பூட்டிட்டான். அடி பாவி, நீ அப்ப என்ன சொன்ன, இப்ப என்ன சொல்ற? இதெல்லாம் நீ எனக்கு சொல்லவே இல்ல. நான் இங்க மாட்டின் முழிக்கிறேன். ஐயே இரு, ஏன் டென்ஷன் ஆகுற? உனக்கு ஏதாவது ஐடியா தோணுதா? தோணலையே. ஏமாத்துறதா உனக்கு கை வந்த கலையாச்சே. இந்த பார், என் தொழில கேவலமா பேசினா அப்புறம் நான் அடிச்சே சாவிச்சு வேண்டிய. ஐயா இது வேற. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இப்ப என்னிட்ட தானே பேசுன, சொல்லு.
என்னங்க கூச்சமா இருக்கு, லைட் ஆஃப் பண்ணுங்க. திரும்பி பார்த்தீங்க. ஏங்க இப்படி முரட்டுத்தனமா பழகினா எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. சரி சரி சரி. என்ன கை கருங்கல் மாதிரி இருக்கு? ஒரு வாரமா கிரைண்டர் வேலை செய்யல, நான் தான் மாவாட்டினேன். என்னது? கராத்தே கத்துக்கிறீங்க? எதுக்கு? ஒரு தற்காப்புக்காக தான். நான் இருக்கும்போது உனக்கு எதுக்குடி தற்காப்பு? நீங்க எங்க என் பக்கத்துல இருக்கீங்க? அந்த சொரணை கூட தானே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. நீ இல்லன்றதுனால தானே நான் அவ கூட சுத்துறேன். இனிமே அவ பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். கவலைப்படாத. அப்புறம் அந்த தங்கத்து கூட நீங்க சிரிச்சு சிரிச்சு பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. கொஞ்சமாவது அறிவோட பேசிடி. அது கூட மனுஷன் பழகுவானா? சரி, உனக்கு ஆண் குழந்தை வேணுமா இல்ல பெண் குழந்தை வேணுமா? எதுவா இருந்தா என்ன மாதிரி அழகா இருந்தா சரி. அந்த அழகான முகத்தை காட்டு. ஐயா மாட்டிக்கிட்டேன். என்னடி நாடகாரா? யார் நாடகம் ஆடுறது? நானா நீயா? நீயே டூப்பு. நான் யாருன்னு தெரிஞ்சுக்க வந்துருக்குற? இந்த பாரு முறைக்காத. நான் யாரு நீ போ தெரிஞ்சுக்கிறேன்.